தொழில்துறை. சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது உலக வங்கியிலிருந்தும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்தும் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இது ஆசியாவின் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 110 தொழிற்பூங்காக்கள் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளோடு செயல்பட்டு வருகின்றன. மேலும் தமிழக அரசு ரப்பர் பூங்கா, ஆயத்த ஆடைகள் பூங்கா, பூக்கள் பூங்கா, உயிரி தொழில்நுட்ப பூங்கா, சிறு சேரி தகவல் தொழில்நுட்ப பூங்கா, வேளாண் ஏற்றுமதி பூங்கா என பல துறைகளையும் முன்னேற்றியுள்ளது. மாநிலத்தின் பெயர் அளவிலான பொறியியல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் சென்னையிலும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் மையமிட்டுள்ளன. சென்னை பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாமான்களின் நகரமாக உள்ளது. பேருந்து கட்டுமான தொழில்களுக்கு பெயர் பெற்ற கரூர் தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழில்களுக்கான பங்களிப்பில் 80% உள்ளது. கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களுக்குள் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது. எஃகு நகரம் என்றழைக்கப்படும் சேலத்தில் பல பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்களும் கனிம செல்வங்களும் உள்ளன. சிவகாசி அச்சுத்தொழில் பட்டாசு நிறுவனங்களுடன் தீப்பெட்டி தயாரிப்பில் முன்னோடியாக உள்ளது. இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% பங்கு சிவகாசியில் உற்பத்தியாகிறது. தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி ஆகும். சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் நகரங்கள். ராணிப்பேட்டையில் தோல், ஆம்பூரில் தோல், அதேமாதிரி வாணியம்பாடியிலையும் தோல், சேலத்தில் விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி, சங்ககிரியில் லாரி களத்தொகுதி, திருச்செங்கோடில் ஆழ்துளையிடும் பணிகள், நாமக்கல் போக்குவரத்து கோழிப்பண்ணை, கரூரில் வாகன புனைபவர் விசைத்தறி, ஈரோட்டில் விசைத்தறி மஞ்சள், கோயம்புத்தூரில் நூற்பு ஆலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள், திருப்பூரில் பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள், ராஜபாளையத்தில் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள், சிவகாசியில் தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடுதல் ஆகும். அடுத்து ஜவுளித்துறை. தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையமாகும். தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. இந்திய அளவில் மொத்த உற்பத்தி 41 விழுக்காடு நூல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஜவுளித்துறை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. 35 மில்லியன் மக்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பை வழங்குவதன் மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% பங்களிப்பையும், மொத்த ஏற்றுமதி வருவாயில் 35% ஜவுளித்துறையிலிருந்து கிடைக்கிறது. உற்பத்தி துறையில் 14% பங்களிப்பு ஜவுளித்துறை மூலமாக கிடைக்கப்பெறுகிறது. நூல் நூற்பதிலிருந்து ஆடை தயாரிப்பு, ஜவுளிகளுக்கான உற்பத்தி தொடர்புடைய அனைத்து வசதிகளும் தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகளான கோயம்புத்தூர், திருப்பத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா நூற்பாலைகளில் பயன்படுத்தப்படும் பருத்தி, பாலியஸ்டர், கலப்பு நூல், பிளெண்டட் யான், பட்டு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் பெருமளவில் அமைந்துள்ளன. இங்கிருந்து சீனா, வங்கதேசம் போன்ற பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பின்னல் ஆடைகளின் நகரம் என அழைக்கப்படும் திருப்பூர் $3 பில்லியன் மதிப்பளவில் பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்கிறது. திரை சீலைகள், படுக்கை விரிப்புகள், சமையலறை, கழிவறை ஆகியவற்றில் பயன்படுத்தும் துணிகள், மேஜை விரிப்புகள், சுவர் அலங்காரங்கள் முதலான உள்நாட்டு தயாரிப்புகளும் ஏற்றுமதியிலும் முதலிடம் வகிக்கிறது. ஈரோடு மாவட்டம் தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்குமான ஆயத்த ஆடைகளுக்கான முக்கியமான ஜவுளி சந்தையாக உள்ளது. தோல் பொருட்கள். இந்தியாவின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு 30%, தோல் பொருட்கள் தயாரிப்பில் 70% ஆகும். நூற்றுக்கணக்கான தோல் பொருட்களும் 17 தொழிற்சாலைகளும் வேலூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் அமைந்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி சென்னையில் நடைபெறுகிறது. மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தமிழ்நாட்டின் வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாக உள்ளது. பல பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னையை தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக தேர்ந்தெடுத்துள்ளன. வாகன உற்பத்தி. ஆசியாவின் டெட்ராய்ட் என்றழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது. தமிழ்நாடு இந்திய அளவில் வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28 விழுக்காடும், லாரிகளுக்கான உற்பத்தியில் 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18 விழுக்காடும் கொண்டுள்ளது. சிமெண்ட் தொழிற்சாலை. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் 3ஆம் இடத்தில் உள்ளது. ஆந்திர பிரதேசம் முதலிடம், ராஜஸ்தான் 2ஆம் இடம் ஆகும். 2018ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள 10 மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சார்ந்த ராம்கோ சிமெண்ட், இந்தியா சிமெண்ட் ஆகிய நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் 21 அலகுகளுடன் தமிழ்நாடு 2வது இடத்திலும் 35 அலகுடன் ஆந்திரம் முதலிடத்திலும் உள்ளன. அடுத்து பட்டாசு பொருட்கள். சிவகாசி நகரம் அச்சுத்தொழில், பட்டாசு பொருட்கள், தீப்பெட்டி ஆகியவற்றின் உற்பத்தியில் தலைமையாக செயல்படுகிறது. ஜவஹர்லால் நேரு அவர்களால் குட்டி ஜப்பான் என்று சிவகாசி அழைக்கப்பட்டது. இந்திய பட்டாசுகளில் 80% சிவகாசியில் தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவின் மொத்த அச்சுத்துறை உற்பத்திகளில் 60% சிவகாசியிலிருந்தே பெறப்படுகிறது. பிற தொழிற்சாலைகள். உலக அளவில் மிகப்பெரிய மின் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று BHEL ஆகும். திருச்சியிலும் ராணிப்பேட்டையிலும் அதன் தொழிற்சாலைகள் உள்ளன. கரூரில் அமைந்துள்ள தமிழக அரசின் தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனமாகும். இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் தயாரிப்பு ஆலைகள் உள்ளன. சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகள் செழிப்பான கனிம வளம் கொண்டுள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான செயில் தனது எஃகு ஆலையை சேலத்தில் நிறுவியுள்ளது. இந்தியாவின் மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவையில் 2/3 பங்கினை வழங்குவதால் கோயம்புத்தூர் காற்றழுத்த விசை குழாய் நகரம் பம்ப் சிட்டி என்றழைக்கப்படுகிறது. தங்க அணிகலன்கள், மாவு அரைக்கும் இயந்திரம், வாகன உதிரிப்பாகம் ஏற்றுமதியில் முக்கியமான பங்கு வகிப்பதால் கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது.
தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என அழைக்கப்படுகிறது. மாநிலத்தில் வேதிப்பொருள் உற்பத்தியில் தூத்துக்குடி முதலிடம் வகிக்கிறது. இந்திய உப்பு உற்பத்தியில் 30 விழுக்காடும் மாநில உப்பு உற்பத்தியில் 70 விழுக்காடும் தூத்துக்குடியிலிருந்து கிடைக்கிறது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSMED 2006 சட்டத்தின்படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் கட்டமைப்பு தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில் நிலம் மற்றும் கட்டிடம் நீங்களாக உற்பத்தி நிறுவனம் எனவும் பணிகள் நிறுவனம் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு 15.7 விழுக்காட்டுடன் தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. 6.89 லட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளன. இவை 8000 வகையான பொருட்களை 32,000 கோடி முதலீட்டில் உற்பத்தி செய்கின்றன. இவை அனைத்து துறைகளை சார்ந்த பெரும்பாலான பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. அவற்றுள் முக்கியமானவை பொறியியல் பொருட்கள், மின்சாதன பொருட்கள், வேதிப்பொருட்கள், இரும்பு, காகிதம், தீப்பெட்டி, நெசவு, ஆடைகள் ஆகியவை ஆகும். 1,08,331 கோடி முதலீட்டில் பதிவு செய்யப்பட்ட 15.61 லட்சமுடன் 99.7 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பினை வழங்குகிறது. ஆதாரம் MSME திட்ட குறிப்பு 2017 to 2018. ஆற்றல் பின்வரும் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல மின்னாற்றலை உற்பத்தி செய்வதில் தமிழ்நாடு பிற தென் மாநிலங்களை விட முன்னணியில் உள்ளது. மாநிலம், அலகுகள், தரம். தமிழ்நாடு 26,865 மெகாவாட் தரம் 1, கர்நாடகா 18,641 மெகாவாட் தரம் 2, ஆந்திரா 17,289 மெகாவாட் தரம் 3, தெலுங்கானா 12,691 மெகாவாட் தரம் 4, கேரளா 4,141 மெகாவாட் தரம் 5, மொத்தம் 79,627 மெகாவாட். சோர்ஸ் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரிட்ரைவ்டு அட் 2017. நிறுவப்பட்ட திறன் அளவில் தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட முன்னணியில் உள்ளது. முப்பந்தல் காற்றலை மையம் கிராம மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரமாக உள்ளது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகள் தவிர நாகர்கோவில், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் புதிதாக காற்றாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை இந்தியாவின் 2% மின் தேவைகளை நிறைவு செய்கின்றன. இது இந்தியாவின் காற்றாலை உற்பத்தியில் பாதியளவு ஆகும். எவ்வளோனா 2000 மெகாவாட்டுகள். அணுமின் ஆற்றல் கல்பாக்கம், கூடங்குளம் ஆகியவை தமிழ்நாட்டின் உள்ள முக்கியமான அணுமின் நிலையங்கள் ஆகும். அலகு ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள திறன் அளவு. கூடங்குளம் 1834 மெகாவாட், அதாவது 2x917. கல்பாக்கம் 470 மெகாவாட், அதாவது 2x235. ஆதாரம் மத்திய மின்துறை அமைச்சகம் ஜனவரி 2017 அறிக்கையின்படி. அனல் மின் ஆற்றல் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் அனல் மின் ஆற்றலில் அதிக அளவு அத்திப்பட்டு, வடசென்னை, எண்ணூர், மேட்டூர், தூத்துக்குடி ஆகிய இடங்களிலிருந்து பெறப்படுகிறது. டீசலை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில் நாட்டின் உற்பத்தியில் தமிழ்நாடு 34%க்கும் மேலாக உற்பத்தி செய்து முதலிடம் வகிக்கிறது. பல்வேறு முறைகளில் தயாரிக்கப்படும் ஆற்றல் அளவுகள் கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. அட்டவணை வெப்ப ஆற்றல். ஆதாரம் மில்லியன் அலகுகள். விழுக்காடு அனல் 13,304 அலகுகள். விழுக்காடு 49.52 விழுக்காடு. புனல் 2,203 விழுக்காடு 8.20. அணு 986 விழுக்காடு 3.67. மற்றது காற்று மற்றும் சூரிய ஒளி 10,372 மில்லியன் அலகுகள். விழுக்காடு 38.61 விழுக்காடு. மொத்தம் 26,865 மில்லியன் அலகுகள். விழுக்காடு இதெல்லாம் சேர்த்தா அனல், புனல், அணு, காற்று மற்றும் சூரிய ஒளி எல்லாத்தையும் சேர்த்தா 100 விழுக்காடு வருது. ஆதாரம் மத்திய மின்துறை அமைச்சகம் ஜனவரி 2017 அறிக்கையின்படி தந்திருக்காங்க. புனல் மின்சாரம் தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் உள்ளன. அவற்றில் குந்தா, மேட்டூர், மரவகண்டி, பார்சன் பள்ளத்தாக்கு ஆகியன முக்கியமானவை ஆகும். சூரிய சக்தி மின்சாரம் கீழ்காணும் அட்டவணையிலும் உள்ளபடி தமிழ்நாடு சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. தரவரிசை மாநிலம் மொத்த திறன் 31 ஜனவரி 2017 மெகாவாட் அளவில் கொடுத்துருக்காங்க. முதல் தரவரிசை தமிழ்நாடு 1590.97 மெகாவாட். ரெண்டாவது இடத்துல ராஜஸ்தான் 1317.64 மெகாவாட். மூன்றாவது இடத்துல குஜராத் 1159.76 மெகாவாட். தெலுங்கானா 1073.41 மெகாவாட். ஆந்திரா 979.65 மெகாவாட். இது ஆதாரம் MNRE அதிலிருந்து பெறப்பட்ட விவரமாகும். தென் தமிழகம் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலமாக கருதப்படுகிறது. காற்றாலை மின்சாரம் இந்திய அளவில் தமிழ்நாடு அதிக அளவு காற்று வழி மின்சாரம் தயாரிக்கும் கட்டமைப்பை கொண்ட மாநிலமாக உள்ளது. மேலும் கடற்கரை காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க ஏதுவான இடமாக திருநெல்வேலி கடற்கரை, தூத்துக்குடியின் தெற்பகுதி, ராமேஸ்வரம் கடற்கரை ஆகிய இடங்கள் உள்ளன. பணிகள் துறை வங்கி, காப்பீடு, ஆற்றல், போக்குவரத்து, தகவல் தொடர்பு ஆகியவை 3ஆம் துறையான பணிகள் துறையாகும். வங்கி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வங்கி பணிகளில் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் 52 விழுக்காடு பங்குகளுடன், அதாவது 5,337 கிளைகள் பணியாற்றுகின்றன. தனியார் வணிக வங்கிகள் 30%, அதாவது 3,060 கிளைகள். பாரத ஸ்டேட் வங்கியும் அதன் துணை நிறுவனங்களும் 13%, அதாவது 1,364 கிளைகள். வட்டார கிராமிய வங்கிகள் 5%, 537 கிளைகள். 2 அயல்நாட்டு வங்கி கிளைகளும் பணியில் உள்ளன. தமிழ்நாட்டு வங்கிகளின் மொத்த வைப்பு நிதியானது ஒவ்வொரு ஆண்டும் 14.32% உயர்வுடன் மார்ச் 17 ஆண்டில் 6,65,068.59 கோடி எட்டியுள்ளது. கடன் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 13.5% அதிகரித்து மார்ச் 2017
6,95,500.31 கோடியாக எட்டியுள்ளது. முன்னுரிமை துறைகளுக்கான கடன் தொகையானது 45.5 விழுக்காடும், நாட்டளவு சராசரி 40%. வேளாண்மை துறைகளுக்கான கடன் வழங்கல் அளவு மார்ச் 2017ஆம் ஆண்டில் 19.81%, நாட்டளவு சராசரி 18% உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள் இந்தியாவிலேயே அதிக கடன் வைப்பு வீதமான 119.15 விழுக்காட்டை கொண்டுள்ளன. இந்திய அளவில் இதன் சதவீதம் 77.5 விழுக்காடு மட்டுமே உள்ளது. கல்வி. பள்ளி கல்வி நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2 முதல் 16 துவக்க நிலை அளவில் நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழ்நாடு 89.24 விழுக்காடு, கேரளாவை 79.94 விழுக்காடு, நாட்டின் சராசரியை விட 74.74 விழுக்காடு அதிக அளவில் உள்ளது. இது உலக அளவில் 59% விழுக்காடாகவும் உள்ளது. அட்டவணை. தமிழ்நாடு தொடக்க கல்வி புள்ளி விவரம் 2014 முதல் 2015 வரை. பள்ளிகளின் எண்ணிக்கை. துவக்க பள்ளிகள் 35,414, நடுநிலை பள்ளிகள் 9,708 பள்ளிகள், உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் 12,911. ஆதாரம் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் 2016 முதல் 17 வரை உள்ளதை வச்சு எடுத்துருக்காங்க. தொடக்க பள்ளிக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 118.8%, அதாவது வகுப்பு 1 முதல் 5 வகை. நடுநிலை பள்ளிக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 112.3%, 6 முதல் 8 வகுப்பு வரை. உயர்நிலை பள்ளிகளுக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 62.7%, வகுப்பு 9 முதல் 10 வரை ஆகும். மேலும் மேல்நிலை பள்ளிகளுக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 49.26%, அதாவது வகுப்பு 11 முதல் 12 வரை. உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து பிற மாநிலங்களை காட்டிலும் முதன்மை பெற்று முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த சேர்க்கை வீதமான GER 46.9% அனைத்து மாநிலங்களையும் நாட்டளவு சராசரியையும் விட அதிகமாக உள்ளது. உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை வீதம் மாநிலம் ஆண்டு 2015 முதல் 16 வரை, 2016 முதல் 17 வரை. தமிழ்நாட்டில் 44.3, 46.9, மகாராஷ்டிரா 29.9, 30.2, உத்தரப்பிரதேசம் 24.5, 24.9, ஒடிசா 19.6, 21, பீகார் 14.3, 14.4. மொத்த இந்தியாவில் 2015 முதல் 2016 உயர்கல்வி சேர்க்கை வீதம் 24.5, 2016 2017 மொத்த சேர்க்கை வீதம் உயர்கல்வியில் 75.2 ஆகும். ஆதாரம் அனைத்து இந்திய உயர்கல்விக்கான விவரம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சரவையின் 2018 ஜனவரி அறிக்கையின்படி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 59 பல்கலைக்கழகமும், 40 மருத்துவக் கல்லூரிகளும், 517 பொறியியல் கல்லூரிகளும், 2260 கலை அறிவியல் கல்லூரிகளும், 447 பல்தொழில்நுட்ப கல்லூரிகளும், 20 பல் மருத்துவ கல்லூரிகளும் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து 4 லட்சம் பொறியியல் பல் தொழில்நுட்பம் பயின்ற மாணவர்கள் வெளியேறுகின்றனர். இது இந்திய அளவில் உச்சபட்ச அளவாகும். கல்வி கடன்கள். 2013 முதல் 14ஆம் ஆண்டிலிருந்து 2015 முதல் 2016ஆம் ஆண்டு வரை பொதுத்துறை வங்கிகள் முன்னுரிமை துறைகளுக்கு வழங்கும் கடன்களின் அளவுகளில் 20.8 விழுக்காட்டை கல்வி கடனுக்காக தமிழ்நாடு வழங்கியுள்ளது. ஆந்திர பிரதேசம் 11.2 விழுக்காடுடன் 2ஆம் இடத்திலும், 10.2 விழுக்காடுடன் மகாராஷ்டிரா 3ஆம் இடத்திலும் உள்ளன. தமிழ்நாட்டில் தான் இந்திய அளவில் அதிக பயனாளிகள் உள்ளனர். இதே காலகட்டத்தில் தனியார் வங்கிகள் கேரளாவில் 37.8 விழுக்காடும், தமிழ்நாட்டில் 24.8 விழுக்காடும் வழங்கியுள்ளன. மொத்த தனியார் வங்கி வழங்கியுள்ள கல்வி கடன்களில் கர்நாடகமும் கேரளாவும் 60% அளவிற்கு வழங்கியுள்ளன. உடல்நலம். தமிழ்நாடு 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளன. அவை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள் ஆகியனவாகும். மார்ச் 2015ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 34 மாவட்ட மருத்துவமனைகளும், 229 துணை மருத்துவமனைகளும், 1254 ஆரம்ப சுகாதார நிலையங்களும், 7555 துணை நிலையங்களும், 313 சமூக நல மையங்களும் உள்ளன. தொலைத்தொடர்பு. இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. அம்மாநிலத்தில் 29.47 மில்லியன் இணைய பயன்பாட்டாளர்கள் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் உள்ளன. மார்ச் 2016ஆம் ஆண்டு அரசு புள்ளி விவரப்படி இந்தியாவில் மொத்தம் 342.65 மில்லியன் இணையதள சந்தாதாரர்கள் உள்ளனர். தமிழ்நாட்டில் 28.1 மில்லியன் சந்தாதாரர்களும், அண்டை மாநிலங்களான ஆந்திராவில் 24.87 மில்லியன், கர்நாடகாவில் 22.63 மில்லியன் சந்தாதாரர்களும் உள்ளனர். போக்குவரத்து. தமிழ்நாடு மிக சிறந்த மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து வசதி கொண்டது. அதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கிறது. நாட்டில் உள்ள நகரங்கள், கிராமப்புறங்கள், வேளாண் அங்காடி பகுதிகளை இணைக்கக்கூடிய தரமான விரிவுபடுத்தப்பட்ட சாலை போக்குவரத்தை கொண்டுள்ளது. மாநில முதலீட்டிற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. சாலை வசதி. மாநிலத்தில் 28 தேசிய நெடுஞ்சாலைகள் 5036 கிலோமீட்டர் தொலைவினை இணைக்கிறது. தமிழ்நாட்டின் மொத்த சாலை நீளம் 1,67,000 கிலோமீட்டர் ஆகும். இதில் 60,628 கிலோமீட்டர் தொலைவு தேசிய நெடுஞ்சாலை துறையால் பராமரிக்கப்படுகிறது. பொதுத்துறை, தனியார் துறை பங்களிப்பின் மூலம் 20% திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளன. ரயில் போக்குவரத்து. இருப்பு பாதை. தமிழ்நாடு நன்கு மேம்படுத்தப்பட்ட இருப்பு பாதை அமைப்பை கொண்டுள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக ரயில்வே தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திராவின் சில பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதையின் மொத்த நீளம் 6,693 கிலோமீட்டர் ஆகும். 690 ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன. இதன் மூலம் இந்தியாவின் முக்கிய நகரங்களை இணைக்கின்றது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி ஆகியவை முக்கியமான தொடர் வண்டி நிலையங்களாகும்.
சென்னையில் மேம்படுத்தப்பட்ட அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான பணி மே 2017 முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வான்வழி போக்குவரத்து. தமிழ்நாட்டில் 4 முக்கியமான பன்னாட்டு விமான நிலையங்கள் உள்ளன. மும்பை, தில்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 3வது பெரிய பன்னாட்டு விமான நிலையமாக சென்னை சிறந்து விளங்குகிறது. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களிலும் பன்னாட்டு விமான நிலையங்கள் உள்ளன. தூத்துக்குடி, சேலம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள உள்நாட்டு விமான நிலையங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளோடு இணைக்கப்பட்டுள்ளன. இத்துறையின் தொடர் நடவடிக்கையின் மூலம் பயணிகள் போக்குவரத்தும் சரக்கு போக்குவரத்தும் உன்னத வளர்ச்சி அடைந்து உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் 18% வளர்கிறது. துறைமுகங்கள். சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்களாகும். நாகப்பட்டினம் நடுத்தர துறைமுகமாகும். மேலும் 23 சிறு துறைமுகங்களும் உள்ளன. இவை தற்போது ஆண்டுதோறும் 73 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளக்கூடிய திறன் கொண்டவை. இந்திய அளவில் 24% ஆகும். அனைத்து சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாடு கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. சென்னை துறைமுகம் கொள்கலன்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கியமான செயற்கை துறைமுகம் ஆகும். இது 4 லட்சம் வாகனங்களை கையாளக்கூடிய முனையமாக தற்போது மேம்படுத்தப்பட்டு அனைத்து விதமான நிலக்கரி, கனிமப் பொருட்கள் போக்குவரத்துகளையும் கையாள்கிறது. சுற்றுலா. முற்காலத்திலிருந்தே தமிழ்நாடு ஒரு சிறந்த சுற்றுலா மையமாக திகழ்ந்து வருகிறது. அண்மை காலங்களில் நமது மாநிலம் உள்ளூர், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் முதன்மையான புகலிடமாக விளங்குகிறது. தமிழ்நாடு அரசு மேற்பார்வையில் இயங்கும் தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுத்துறை TTDC தமிழ்நாட்டின் சுற்றுலாவை மேம்படுத்துகிறது. இந்திய மாநிலங்களில் 25 கோடி சுற்றுலா பயணிகளுடன் 2013 தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இத்துறையின் ஆண்டு சராசரி வளர்ச்சி 16 விழுக்காடாக உள்ளது. ஏறக்குறைய 28 லட்சம் வெளிநாட்டு பயணிகளும் 11 கோடி உள்நாட்டு பயணிகளும் தமிழகத்திற்கு வருகை புரிகின்றனர். இந்தியாவில் சுற்றுலா பயணிகளின் வருகை 2016 படி தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதில் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது. தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதுலேயும் தமிழ்நாடு தான் 4.72% இருக்குது. வறுமையும் வேலையின்மையும். நாட்டளவில் வேலைவாய்ப்பின்மை அளவின் சராசரி 50 ஆக, அதாவது 1000 பேருக்கு உள்ளது. தமிழ்நாட்டில் 1000க்கு 42 பேர் வேலை இல்லாமல் உள்ளனர். தேசிய அளவில் தமிழகம் 22வது இடத்தில் உள்ளது. பொருளாதார நிலைக்கேற்ப பல வகையான வேலையின்மைகள் உள்ளன. அவற்றை முழுமையாக அறிவதன் மூலமே வேலைவாய்ப்பை பற்றி அறிந்து கொள்ள முடியும். தமிழ்நாடு இந்தியாவின் வளமான மாநிலங்களில் ஒன்றாகும். 1994ஆம் ஆண்டிலிருந்து நமது மாநிலம் வறுமையில் நிலையான சரிவை சந்தித்து வருகிறது. அதுதான் இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 1994ஆம் ஆண்டு முதல் கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் நிலையான விதத்தில் வறுமை குறைகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பல மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் வறுமையின் அளவு குறைவாக உள்ளது. வணிகத் துறை வளர்ச்சியின் விளைவாக 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குகிறது. தமிழ்நாடு வறுமை பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் போது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்கள் விழுக்காடு. தமிழ்நாடு 12 விழுக்காடாக இருக்குது. தொகுப்புரை. தமிழக பொருளாதாரம் வளமான இயற்கை வளங்களை கொண்ட மாநிலமாக இல்லாத போதும் வேளாண் துறை வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி ஆகியவற்றில் சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டுள்ளது. வங்கி, கல்வி, போக்குவரத்து, சுற்றுலா ஆகிய துறைகளில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளது. நலக்குறியீடு, கல்வி, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதல் 3 இடங்களில் உள்ளது. வறுமை ஒழிப்பிலும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதிலும் நல்ல முன்னேற்றம் கொண்டுள்ளது. இருப்பினும் இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு உட்பட சில பணிகளை இன்னும் செய்ய வேண்டியுள்ளது. பெண் சிசு கொலை, குடிசை பகுதியில் வாழும் மக்கள், சாலையோரம் படுத்திருப்போர், பிச்சை கேட்போர், சட்டத்துக்கு புறமான செயல்களில் ஈடுபடுவோர் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். மேற்கண்டவற்றை சரி செய்யாமல் முன்னேற்றம் என்பது பொருளற்றதாகிவிடும். பிற்சேர்க்கை 1. தமிழ்நாட்டு மக்கள் தொகை வளர்ச்சி 2011ஆம் ஆண்டு கணக்கீடின்படி மொத்த மக்கள் தொகை 72 கோடியே 1,38,958 மக்கள் தொகை. அதே ஆண்கள் 36 கோடியே 1,58,871 பேர் ஆண்கள். பெண்கள் 35 கோடியே 9,80,087 பேர். பிறப்பு விகிதம் 1000க்கு 15.7% ஆகும். இறப்பு விகிதம் 1000க்கு 7.4 ஆக இருக்கிறது. வளர்ச்சி விகிதம் 1000க்கு 8.3% இருக்கிறது. அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். குறைவான மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி மாவட்டங்களாகும். மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 2011. 2001 480 இருந்திருக்கு. மிக அதிக அடர்த்தி சென்னை 26,903 பேர் இருக்காங்க. கன்னியாகுமரியில் 1,106 அடர்த்தியில் இருக்காங்க. குறைவான அடர்த்தி உள்ள மாவட்டம் நீலகிரி 288, திருச்சிராப்பள்ளி 602. பாலின விகிதம் 1000 ஆண்டுகளுக்கு 995 பெண்கள் 2011 பாலின விகிதமாக இருக்குது. 2001 987 இருந்திருக்கு. அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரியில் 1041 பெண்கள், கன்னியாகுமரியில் 1031 பெண்கள், நாகப்பட்டினத்தில் 1025 பெண்கள். குறைவான பாலின விகிதம் உடைய மாவட்டங்கள் தேனி 900 பெண்கள், தருமபுரி 946 பெண்கள். குழந்தை பாலின விகிதம் 0 முதல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் 2011 946 பெண் குழந்தைகள், 2001 942 பெண் குழந்தைகள். அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி 985, கன்னியாகுமரி 964.
குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள்: கடலூர் 896, அரியலூர் 897. எழுத்தறிவு விகிதம் 80.33% 2011. 2001 வந்து 73.45%. ஆண் எழுத்தறிவு விகிதம் 86.81% 2011. 82.33% 2001. பெண் எழுத்தறிவு விகிதம் 73.86% 2011. 2001 64.55%. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள்: கன்னியாகுமரி வந்து 92.14%, சென்னை வந்து 90.33%. குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள்: தருமபுரி 64.71%, அரியலூர் 71.99%. சொற்களஞ்சியம் இது வந்து பார்த்துக்குங்க.